கேள்வி என்னன்னு கேட்டால், ரமலான் மாதத்தில் இஅ்திகாஃப் என்கிற ஒரு வணக்கம் இஸ்லாத்தில் இருக்கிறது. லைலத்துல் கத்ர் என்ற அந்த இரவை தேடுவதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் என்கிற ஒரு வணக்கத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள், சஹாபாக்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள். அந்த இஅ்திகாஃபை இந்த ஆண்டு பள்ளியில் நம்ம நடத்த முடியாது. பள்ளி வாசலை பூட்டி கிடக்கிற ஒரு நேரத்தில் இந்த இஅ்திகாஃபை நம்ம எப்படி நாங்கள் நிறைவேற்றுவது என்று கேட்குறாங்க. அதாவது வேறு வேறு வணக்கங்களை எல்லாம் எங்கே வேணாலும் நிறைவேற்றி கொள்ளலாம். இஅ்திகாஃபை பொறுத்த வரைக்கும் அது பள்ளி வாசலில் தான் இருக்க வேண்டும். ஏன் பள்ளி வாசலில் தான் இருக்க வேண்டும்னு சொல்கிறோம்னு கேட்டால், இஅ்திகாஃப் என்பதுடைய கண்டிஷன் என்னன்னு கேட்டால், உலகத்தினுடைய தேவைகளை விட்டு ஒதுங்கி இருத்தல். எல்லா விதமான தேவைகளை விட்டு ஒதுங்கி இருக்கிறது. மலஜலம் கழித்தல் போன்ற அவசியத்திற்குத்தான் பள்ளிவாசலை விட்டு வெளியே வரணுமே தவிர வேறு மாதிரி விஷயத்திற்கு வரவே கூடாது என்று சொல்லி இருக்கும் பொழுது, நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு மனைவியை பார்த்துக்கிட்டு பிள்ளையை பார்த்துக்கிட்டு ஒருத்தரை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் இன்னொருத்தர் வராது, இஅ்திகாஃபில் வராது. அப்போ வீடுகளில் போய் நான் இஅ்திகாஃப் இருக்கிறோம் என்று சொன்னால், அந்த இஅ்திகாஃப் அன்தும் ஆக்கிஃபூன ஃபில் மசாஜிதி, மஸ்ஜிதுகளில் இஅ்திகாஃப் இருக்கும் பொழுது அந்த பெண்களோடு நீங்கள் சேராதீர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்போ பள்ளி வாசலில் தான் இஅ்திகாஃப் இருக்கணும். இஅ்திகாஃபை வீட்டில் இருந்தோம் என்று சொன்னால் இஅ்திகாஃபுக்குரிய கண்டிஷன் எல்லாமே அடிபட்டு போயிடும். அந்த மாதிரி இருக்கிற காரணத்தை வீட்டில் சாப்பிட்டுக்குருவோம், உணவு எல்லாமே வீட்டில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அனைத்தையும் ஒரு சின்ன அளவுக்கு ஒரு துறந்து விட்டு செல்வதற்கு பேர் தான் இஅ்திகாஃப். அது சாத்தியமில்லை. அப்போ சாத்தியம் இல்லாட்டி எல்லாம் கேட்பானா? எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நமக்கு சக்தியை பற்றி தான் எல்லாம் கேட்பான். இப்போ இஅ்திகாஃப் ஏன்ப்பா நீ இருக்கலை, ஏன் அந்த சுண்ணத்தை கைவிட்டாய் என்றால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. பள்ளி வாசல் இல்லை, பூட்டி கிடக்கிறது, நாங்கள் எங்கே போய் இருக்கிறது, இப்படி நம்ம ஒரு நியாயம் இருக்கிறது. அந்த காரணத்தினால இந்த வருஷம் பள்ளி வாசலில் இஅ்திகாஃப் இருக்க முடியாத காரணத்தினால் வீடுகளில் இருக்க முடியாது. இப்னு அப்பாஸ் அவர்கள் கூட என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சில மக்கள் வீடுகள்லையே ஒரு பள்ளிவாசல் வச்சுருப்பாங்க, பிரேயர் ஹால், அதில் இஅ்திகாஃப் இருந்தாங்க. அதை பார்த்து விட்டு என்ன சொன்னாங்கன்னா, பிதஅத்துகள் பெரிய மார்க்கத்தில் ஒரு பெரிய பாவம். அந்த பிதஅத்தில் ஒன்று தான் வீடுகளில் அமைந்திருக்கிற பள்ளிவாசலுக்குள்ளே இஅ்திகாஃப் இருப்பது. அது ரசூலுல்லாஹ் காலத்தில் பிதஅத்து என்றும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் இந்த இஅ்திகாஃப் என்பது இந்த ஆண்டு நமக்கு முடியலை, விட்டுற வேண்டியதுதான். அதே நேரத்தில் முடியலை என்ற காரணத்திற்காக நம்ம விட்டால் அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்கும். நம்ம வேணும்னு விடலை. நெசமாக வருஷம் இஅ்திகாஃப் இருந்தவர்கள் இந்த வருஷம் நான் இருக்க விரும்புகிறேன், எனக்கு முடியலை என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான்? இஅ்திகாஃப் இருந்ததற்கான கூலியை தருவான். அதே நேரத்தில் இஅ்திகாஃப் உங்களுக்கு இருக்க முடியாவிட்டாலும் வீட்டில் இருக்கும் பொழுது இஅ்திகாஃபில் இருந்தால் என்னென்னலாம் செய்வோம்? குர்ஆனை ஓதுவோம், தொழுவோம், மார்க்க விஷயத்தில் ஈடுபடுவோம், படிப்போம். அந்த வேலையை தான் செய்வோமே தவிர வியாபாரம் பண்ண மாட்டோம், மற்ற விஷயம்லாம் ஈடுபட மாட்டோம். அந்த மாதிரி இஅ்திகாஃபில் இருந்தால் எந்த அளவுக்கு ஒரு கண்ட்ரோலாக நம்ம இருப்போமோ, இபாதத்தில் அதிகமாக கடைசி 10 நாளில் மூழ்குவோமோ, அந்த மாதிரி மூழ்கி கொண்டு அந்த நன்மை அடைந்து கொள்ள முடியும். இஅ்திகாஃப் என்பதனுடைய கணக்கில் அது வராது. அதனால் இஅ்திகாஃப் இப்போ நமக்கு கடைப்பிடிக்க முடியாத ஒரு நிலை, நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். கேள்வி கேட்டவர் முகமது முஜாஹித், ராயபுரம்.